இன்னைக்கு லேபர் லால எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆக்ட் 1952 பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஆக்ட் எம்ப்ளாயீஸ்க்கு சேவிங்ஸ்னு ஒன்று இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் சேவிங்ஸோட இம்பார்ட்டன்ஸை உணர்த்துறதுக்காகவும் கொண்டு வந்திருக்காங்க. இபிஎஃப் அண்ட் மிஸ்செலேனியஸ் ப்ரொவிஷன்ஸ் ஆக்ட் 1952 எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் தான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் 22 செக்ஷன்ஸ் அண்ட் 4 ஷெட்யூல்ஸ் இருக்கு. ஷெட்யூல் 1ல மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியோட மேட்டர்ஸ் எல்லாமே டீல் பண்றாங்க. ஷெட்யூல் 2ல ஸ்கீம் ரிலேட்டடான மேட்டர்ஸ் எல்லாமே டீல் பண்றாங்க. ஷெட்யூல் 3ல பென்ஷன் ஸ்கீமோட ப்ரொவிஷன்ஸை பத்தி சொல்றாங்க. ஷெட்யூல் 4ல இடிஎல்ஏயோட ப்ரொவிஷன்ஸை பத்தி சொல்றாங்க. அப்ளிகபிலிட்டி பார்த்தீங்கன்னா இந்தியா முழுசும் இந்த ஆக்ட் அப்ளிகபிள் ஆகும் எக்ஸப்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஷெட்யூல் 1ல குறிப்பிட்டிருக்க இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் 20 ஆர் மோர் பர்சன்ஸ் ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல இருந்தா அங்க இந்த ஆக்ட் அப்ளிகபிள் ஆகும்னு சொல்றாங்க. ஃபேக்டரியை தவிர வேற ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல 20 ஆர் மோர் பர்சன்ஸ் எம்ப்ளாய் ஆகி இருந்தாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நோட்டிஃபிகேஷன் கொடுத்து பெர்மிஷன் வாங்கியிருந்தா அங்கேயும் இந்த ஆக்ட் அப்ளிகபிள் தான். இது சினிமா ஹால்ஸ்ல 5க்கும் மேற்பட்ட ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா அங்கேயும் அப்ளிகபிள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு தடவை இந்த ஆக்ட் அப்ளிகபிள் ஆகிடுச்சு அப்படின்னா நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் 20க்கும் கீழே போனாலும் அப்போவும் இது அப்ளிகபிலிட்டிலே தான் இருக்கும். எங்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் 50க்கும் மேற்பட்ட ஒர்க்கர்ஸ் இருக்காங்க வித்தவுட் த எய்ட் ஆஃப் பவர்னா அங்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகாது. புதுசாக செட்டப் பண்ண எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இனிஷியல் பீரியட் ஆஃப் 5 இயர்ஸில் இருந்துச்சுன்னா அங்கே அப்ளிகபிள் ஆகாது. எனி சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல அவங்களுக்குன்னு தனி பிஎஃப் ஸ்கீம் வச்சிருப்பாங்க. ஸோ அங்கேயும் இந்த ஆக்ட் அப்ளிகபிள் ஆகாதுன்னு சொல்றாங்க. எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல ஒர்க் பண்ற எம்ப்ளாயியோட சேலரி 15,000க்கு கீழே இருந்துச்சுன்னா அவங்க இந்த ஆக்ட்ல எலிஜிபிள் ஆவாங்க. இந்த 15,000 அப்படிங்கிறது பேசிக் பிளஸ் டிஏ பிளஸ் ரீடைனிங் அலவன்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து வர அமௌண்ட் தான். மோர் தென் 15,000 per month இருக்கவங்க இந்த பிஎஃப் ஸ்கீம்ல சேரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அசிஸ்டன்ட் பிஎஃப் கமிஷனர்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். அண்ட் அந்த பர்டிகுலர் எம்ப்ளாயி அண்ட் எம்ப்ளாயர் அதை அக்ரி பண்ணணும். அப்பவும் அவங்க சேலரியை 15,000 வச்சுதான் பிஎஃப் கால்குலேட் பண்ணுவாங்க. ரேட்ஸ் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் அண்டர் இபிஎஃப் எம்ப்ளாயரோட ஷேர் பார்த்தீங்கன்னா 12% அண்ட் எம்ப்ளாயியோட ஷேர் பார்த்தீங்கன்னா 12%. இந்த ஆக்டுக்கு கீழே 3 ஸ்கீம் இருக்கு. எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஸ்கீம் 1952, எம்ப்ளாயீஸ் பென்ஷன் ஸ்கீம் 1995, எம்ப்ளாயீஸ் டெபாசிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் ஸ்கீம் 1976. எம்ப்ளாயீஸ் யாரெல்லாம் கவர் ஆவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேஜஸ்க்காக ஒர்க் பண்ற எம்ப்ளாயீஸ் மேனுவல் ஒர்க் இல்லை வேற எந்த ஒர்க்கா வேணாலும் இருக்கலாம். அண்ட் அவங்க டைரக்டாவோ இல்லை இன்டைரக்டாவோ எம்ப்ளாயர்கிட்ட இருந்து சேலரி வாங்குறவங்களா இருந்தாங்கன்னா இந்த ஆக்ட்ல அவங்க கவர் ஆவாங்க. கான்ட்ராக்டர் மூலமா ஒரு ஆர்கனைசேஷன்ல ஜாயின் பண்ணியிருக்கிறவங்களுக்கும் இந்த ஆக்ட் கவர் ஆகும். அப்ரண்டிஸ்ஷிப் ஆக்ட் 1961 ஆர் ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் ஆக்டுக்கு கீழே வராத எல்லா அப்ரண்டிஸும் இந்த பிஎஃப் ஆக்டுக்கு கீழே கவர் ஆவாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ப்ராவிடென்ட் ஃபண்ட் இபிஎஃப்ஓ தான் இந்த பிஎஃப்ஐ மெயின்டைன் பண்றாங்க. இபிஎஃப்ஓ தான் கவர்னிங் பாடியா இருக்காங்க. இவங்க தான் எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயிட்ட இருந்து ஃபண்ட்ஸை கலெக்ட் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இபிஎஃப்ஓல சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி இருக்கு. இந்த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸ்ல 43 பீப்புள் இருக்காங்க. இதுல ஒரு சேர்மன், ஒரு வைஸ் சேர்மன், 5 ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட், 15 ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட், 10 ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் எம்ப்ளாயர்ஸ், 10 ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் எம்ப்ளாயீஸ் அண்ட் சென்ட்ரல் ப்ராவிடென்ட் ஃபண்ட் கமிஷனர் இருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியில பாத்தீங்கன்னா மொத்தம் 13 பேர் இருக்காங்க. இதுல ஒரு சேர்மன், ஒரு சென்ட்ரல் பிஎஃப் கமிஷனர், 2 representative of central government, 3 representative of state government, 3 representative of employers and 3 representative of employees இருக்காங்க. present rate of PF பார்த்தீங்கன்னா 12%. சில ஆர்கனைசேஷன்ஸ்ல 10% தான் கான்ட்ரிபியூட் பண்றாங்க. எக்ஸாம்பிள் ஜூட், பிடி அண்ட் பிரிக் இண்டஸ்ட்ரீஸ்ல. ரேட்ஸ் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் அண்டர் இபிஎஃப் எம்ப்ளாயீஸோட ஷேர் பார்த்தீங்கன்னா 12%, எம்ப்ளாயரோட ஷேர் பார்த்தீங்கன்னா 12%. இதில் 8.33% பென்ஷனுக்கும் 3.67% பிஎஃப்க்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். டோட்டலாக எம்ப்ளாயீஸோட ஷேர் பார்த்தீங்கன்னா 12% ப்ளஸ் எம்ப்ளாயரோடது 3.67%. இது எல்லாமே சேர்த்து பிஎஃப் ஷேராக போகும். பிஎஃப் அமௌண்ட் எனி டைம் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இது பென்ஷன் அப்படிங்கிறது பென்ஷன் அப்படிங்கிறது ஒரே எம்ப்ளாயிட்ட நீங்க கண்டினியூஸா 10 இயர்ஸா ஒர்க் பண்ணியிருந்தா மட்டும்தான் எலிஜிபிள் ஆகும். பிஎஃப் அப்ளிகேஷன் நீங்க எழுதி கொடுத்து 45 டேஸ்க்கு அப்புறம்ல இருந்து நீங்க எப்ப வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஒருவேளை டிலே ஆச்சுன்னா 12% இன்ட்ரெஸ்ட் பிஎஃப் அமௌண்ட் டிலே ஆகுறதுக்காக உங்களுக்கு கிடைக்கும். எம்ப்ளாயீஸ் பென்ஷன் ஃபண்ட்
ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு கீழே வர எல்லா எம்ப்ளாயீஸும் பென்ஷன் ஸ்கீமுக்கும் கீழேயும் வருவாங்க. எம்ப்ளாயர்ஸ் ஷேர்ல இருந்து 8.33% பென்ஷன் ஸ்கீமுக்கு வந்து போகும். ஒரே எம்ப்ளாயர்கிட்ட 10 இயர்ஸா கண்டினியூஸா சர்வீஸ் பண்ணியிருந்தா மட்டும்தான் இதுக்கு கீழே எலிஜிபிள் ஆவாங்க. 58 இயர்ஸ் ஒரு எம்ப்ளாய்க்கு ஆகிடுச்சுன்னா கான்ட்ரிபியூஷனை வந்து எம்ப்ளாயர் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாரு. இன் கேஸ் ஆஃப் டெத் அப்படின்னா பென்ஷன் வந்து அவங்களோட லீகல் ஹையர்ஸுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து போயிடும். எம்ப்ளாயி டெபாசிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் ஸ்கீம். பிஎஃப்க்கு கீழே வர எல்லா எம்ப்ளாயீஸும் இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீமுக்கு கீழேயும் வருவாங்க. இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீமுக்கு எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா 0.5%. எம்ப்ளாயி எந்த விதமான கான்ட்ரிபியூஷனும் பண்ண தேவையில்லை. ஒருவேளை அந்த எம்ப்ளாயி இறந்துட்டா அவங்க நாமினிக்கு மேக்ஸிமம் 1,20,000 வரைக்கும் கேஷ் பெனிஃபிட் வந்து கிடைக்கும். டிட்டர்மினேஷன் ஆஃப் மணி டியூ. பிஎஃப் சம்பந்தமா ஏதாவது ப்ராப்ளம் வந்தா ஃபைனல் டிசிஷன் இபிஎஃப்ஓ தான் எடுப்பாங்க. அந்த பர்சனுக்கு இபிஎஃப்ஓ கொடுக்குற டிசிஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்லைன்னா இபிஎஃப் அப்பலேட்டேட் ட்ரிபியூனலை அப்ரோச் பண்ணலாம். இந்த ட்ரிபியூனல்ல டிசைடிங் ஆஃபீஸர்னு சொல்ற சிங்கிள் ஜட்ஜ் வந்து இருப்பாங்க. அவரோட ஏஜ் மேக்ஸிமம் 62 இயர்ஸ் வரைக்கும் இருக்கலாம். இவர் சென்ட்ரல் கவர்மெண்டால சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ரெக்கமெண்டேஷன் படி அப்பாயிண்ட் பண்ணப்பட்டவரா இருப்பாரு. இந்த டிசைடிங் ஆஃபீஸருக்கு சிவில் கோர்ட்ல இருக்கிற எல்லா பவர்ஸும் இருக்கு. இவரோட டிசிஷன் தான் ஃபைனலா இருக்கும்.